முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவரிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பாண்டே, சொல்லுங்க, தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எதற்காக அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, இது குறித்த தகவல் சொல்லுங்க. இன்னைக்கு இரவு ஒரு 10:30 மணி அளவுல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று இரவு ஒரு 11:30 மணி அளவுல இருந்து எல்லா இடத்துக்கும் தகவல் பரவ ஆரம்பிச்சது. செய்தியாளர்கள் மத்தியில தமிழக முதலமைச்சருக்கு உடல்நலக்குறைவு, அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவமனையில பாதுகாப்பு வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு நமது செய்தியாளர் முதல் தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து விசாரணை பண்ண போது தெரிய வந்தது, தமிழக முதலமைச்சருக்கு உடல்நலக்குறைவு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அவர்கள் இன்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு இரவு 10:30 மணி அளவுல அவங்க சென்னையில இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனையா இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல கிரீம்ஸ் சாலை, சென்னையில இருக்கக்கூடிய கிரீம்ஸ் சாலையில அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவகம் இருக்குது. அங்க தமிழக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்று இரவு 10:30 மணி அளவுல, நேற்று இரவு சொல்றதாண்டா, நேற்று இரவு 10:30 மணி அளவுல அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு ஷாக்கிங்கான செய்தியா இருந்தது, ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியா இருந்தது. மருத்துவமனையில அனுமதிக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு எல்லாருமே ஒரு கவலையோட விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 12-1 மணி வாக்குல மருத்துவமனை நிர்வாகம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறாங்க. அதுல அந்த மருத்துவமனையுடைய சுப்பையா விஸ்வநாதன் அப்படிங்கிற சீஃப் ஆபரேட்டிங் ஆபிசர், அதனுடைய தலைமைச் செயல் அதிகாரி, சென்னை அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைமைச் செயல் அதிகாரி திரு சுப்பையா விஸ்வநாதன்ங்கிறவங்க ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க. அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னு நான் ஆங்கிலத்தில் முதல்ல படிக்கிறேன். The Honorable Chief Minister of Tamil Nadu was admitted to Apollo Hospital, Chennai with fever and dehydration. The Honorable Madam is stable and under observation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 வரிகள் மட்டுமே கொண்ட மிக சுருக்கமான, மிக கச்சிதமான ஒரு செய்தி குறிப்பு. அதன் மூலமா என்ன சொல்ல வராங்க, இன்று இரவு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு ஃபீவர் காரணமா, காய்ச்சல் அவங்களுக்கு இருந்தது, டீஹைட்ரேஷன் உடல்ல நீர்ச்சத்து குறைவு இருந்தது. இந்த 2 பிரச்சனைகள்னால அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவமனையில அவங்களுடைய உடல்நிலை சீரா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் நம்ம கவலைப்படும், ஒரு காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவும் தான் இருக்குது அப்படிங்கிறனால இது வீட்டில இருந்தே சிகிச்சை எடுக்க முடியாத நிலைமை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஆனா நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த மருத்துவ செய்தி குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுல தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கு, அதுல கவலைப்பட முடியாத எந்த விஷயமும் இல்ல. மருத்துவர்கள் தொடர்ந்து முழுமையா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு எப்பவுமே தெரியும், ஒரு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, ஜலதோஷம், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஒரு முதல் கட்ட உடல்நலக்குறைவு தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அங்க ஒரு முதல் கட்டமான சிகிச்சை எல்லாமே பரிபூர்ணமா கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க. இப்ப வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உடனே வீட்டுக்கு அனுப்பிடலாம், அதுல ஒன்றும் தடை கிடையாது. ஆனா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு உடல்நலக்குறைவுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொடர்ந்து கண்காணிப்புல வைப்பாங்க. அதுபோல தமிழக முதலமைச்சர் மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலைப்பட முடியாது எதுவும் கிடையாது. அவங்களுக்கு டீஹைட்ரேஷனும், நீர்ச்சத்து குறைவும், காய்ச்சலும் இருக்குது அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய செய்தி குறிப்புல தெரிய வருது. தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மருத்துவர்கள் இந்த செய்தி குறிப்பிலேயே தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பல்லோ நிறுவனத்துல அதிகாரப்பூர்வமா இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு 11 மணி வாக்குல செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமா இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் காரணமா முதலமைச்சர் கடுமையான ஒரு சுமையில இருந்தாங்க. தலைமைச் செயலகம் நேற்று கூட வந்திருந்தாங்க. நேற்று முன்தினம் சென்னையில ஒரு கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலுடைய அடுத்த கட்ட ஒரு பகுதியை துவக்கி வச்சாங்க. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க எல்லாம் கலந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் துவக்கி வச்சாங்க.
ஆமா, ஆமா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இவங்க இது ஒரு பெரிய பிசிக்கல் ப்ராப்ளம் இல்ல. இது சமாளிக்க முடியாத பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தது, நீர்ச்சத்து குறைவு இருந்தது. அதனால அவங்க உடனடியா அவங்க மருத்துவர்கள் நேரா மருத்துவமனைக்கே வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்லயே நம்ம எல்லாம் வழக்கமான மருத்துவங்கள் நம்ம வீட்லயே எடுத்துக்கூடிய பழகிட்டோம். மருத்துவர்களுடைய அட்வைஸ போன்லயே வந்துடும். முதலமைச்சருக்கு நிறைய மருத்துவ வாய்ப்புகள் அதிகமா உண்டுங்கனால அவங்க மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டா இன்னும் பெட்டரா இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் சரியா கொள்ளலாம். ஏன்னா சில விஷயங்கள் மருந்து மாத்திரை மூலமா சரியாகும், சில விஷயங்கள் ட்ரிப்ஸ் ஏற்றுறது மாதிரி மூலமா சரியாகும். ஸோ அதை அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக் பண்ணிக்கலாம். நம்ம வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, எதுவும் பிரச்சனை இல்ல, நம்ம எந்த அளவுக்கு இதுல சீரியஸா நம்ம நோட் எடுக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு. காய்ச்சல் சொன்னா அது வெளியில தோன்றக்கூடிய ஒரு விஷயம் தான், உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சூடு தான் விஷயம். ஆனா அதுக்கு பின்னணி காரணம் வேற இருக்குமாங்கிறத அவர்கள் தொடர் பரிசோதனைகள் மூலமா தான் அறிய முடியும். அதனால மருத்துவமனைக்கு வந்துட்டா இன்னும் சரியா இருக்கும்னாங்க. அந்த மருத்துவ குறிப்பு அவங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை ஏற்று முதலமைச்சர் அங்க வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு நல்ல முழுமையான பரிசோதனையும் முழுமையான சிகிச்சையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு, அவங்க மருத்துவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவங்க சீரான உடல்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது ஒரு அப்சர்வேஷன்ங்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில மணி நேரங்கள் இருக்கலாம், ஒரு சில நாட்கள் இருக்கலாம். அது அந்தந்த பிரச்சனையை பொறுத்தது. முதலமைச்சருக்கு காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவும் தான், டீஹைட்ரேஷனும் ஃபீவரும் தான் அப்படின்னு மருத்துவ நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கனால இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லை. இது உடனடியாக சமாளிக்கக்கூடிய அளவிலான ஒரு குறைபாடு தான். அதை மருத்துவர்கள் குறிச்சிருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன்ல 2 மணி நேரத்துக்கு மேல அவங்க இருக்கும்போது அவங்க பாடி கம்ப்ளீட்டா முழுமையான ஒத்துழைப்பு, ஒரு ரெக்கவரிக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தமிழக முதலமைச்சருடைய வில் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க ஒரு உடனடியாக அவங்களுடைய இந்த ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவங்களுடைய வில் பவர் மூலமா அதை கொண்டு வரும்போது பிசிக்கலா அவங்களுடைய பாடி இன்னும் அந்த மருந்து அவங்க உட்கொண்ட மருந்துகளுக்கு இன்னும் கூடுதலான ஒத்துழைப்பை கொடுக்கும். அதனால அவங்களால ஈஸியா இன்னும் ரெக்கவர் ஆக முடியும். சோ ஏற்கனவே அந்த பிரச்சனையும் கூட ஒரு பெரிய கவலைக்குரிய பிரச்சனைகள் கிடையாது. இவங்களுடைய வில் பவர் சேர்ந்து இருக்குது அப்படிங்கும்போது டாக்டர்ஸோடைய கம்ப்ளீட்டான ஒரு அப்சர்வேஷன் மூலமா இது அடுத்த கட்டத்த நிலையை ரொம்ப சீரான நிலையை நோக்கி நேர்ந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலமைச்சருடைய உடல்நிலை சீரான நிலைமையில தான் இருக்குது, ஒன்றும் கவலைக்குரிய வகையில் இல்ல. கண்காணிப்புல இருக்கிறாங்க அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க, மருத்துவருடைய தொடர் கண்காணிப்புல இருக்கிறாங்கன்னு. நம்ம சங்கர் குறிப்பிட்டது போல அவங்க எந்நேரம்னாலும் டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஏன்னா இது பெரிய சிக்கலுக்குரிய விஷயம் இல்லைங்கிறனால அவங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பெரிய விஷயம், வீட்டுல கொஞ்ச நேரம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இரவு நேரம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு அவங்க ஓய்வு எடுத்தாங்கனால இது வெளியே ரெக்கவரி பண்ண முடியும். முதலமைச்சர் போய சொல்றதுல இருந்தாலும் சரி, சிறுதாவூர்ல இருந்தாலும் சரி, குடநாட்டுல இருந்தாலும் சரி, அவங்க தங்களுக்கு பணிகளை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதுபோக இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோ, தமிழக முதலமைச்சர் தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோ அவங்க எல்லாருமே எங்க இருந்தாலும் கேம்ப் ஆபீஸ் சொல்லுவாங்க, அந்த வீட்டையே அவருடைய நீதிமன்றங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய இல்லத்தை கூட கேம்ப் ஆபீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் இல்லத்துல இருந்தே கூட முழுமையா இயங்க முடியும். அலுவலகத்துக்கு அவங்க வந்தாங்கங்கிற கட்டாயம் கிடையாது, இல்லத்துல இருந்து இயங்க முடியும். தமிழக முதலமைச்சர் எப்பயுமே இது மாதிரி பல சமயம் கொடநாட்டுல இருந்தும் சிறுதாவூர்ல இருந்தும் போயசோடல இருந்துமே கூட அவங்க முழுமையா இயங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய தடைக்குரிய விஷயமோ கவலைக்குரிய விஷயமோ கிடையாது. ஸோ அவங்க கொஞ்சம் அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்க வீட்டுல இருந்தபடியே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த உடல்நிலை சீராக பரிபூர்ணமான குணமடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். அவங்களுடைய அலுவலக பணிகளையும் அவங்க தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். அதனால நம்ம செய்தியாளர் சங்கர் களத்துல அப்போலோ மருத்துவமனை வாசல்ல கொடுத்ததுக்கு தகவல் படி அவங்க மிக விரைவில் அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக 1 மணி நேரத்துக்குள்ளாகவே கூட முதலமைச்சர் ஜெயலலிதா டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு போய் சொல்றதுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தகவல் தெரிவிக்கின்றன. இதுதான் முதல் கட்ட தகவல்கள். ஏற்கனவே சொன்னது போல தமிழக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, வளர்மதி வந்திருக்காங்க, கோகுலேந்திரா வந்திருக்காங்க, பாலகங்கா வந்திருக்காங்க, அந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்திருக்காங்க. காவல்துறை முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் அப்படிங்கிறனால அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரமே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இன்னைக்கு வெறும் ஊடகங்களை மட்டுமே நம்பி இருக்காம சமூக வலைத்தளங்கள் ரொம்ப தீவிரமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய தகவல்கள் போயிட்டே இருக்கும். இதுல எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் பொய், எவ்வளவு தூரம் மிகை, எவ்வளவு தூரம் திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதுல இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு சரியான தகவல்கள் தான் ஊடகங்கள்லயும் சமூக வலைத்தளங்களையும் உருவாயிட்டு இருக்குங்கிறத சொல்ல முடியும். இந்த செய்தியை முதல்ல நம்ம தான் குறிப்பிட்டிருந்தோம். தமிழக முதலமைச்சருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு 11 மணி அளவுலயே நமது செய்தியாளர்கள் தகவல் சொன்னாங்க. பட் நம்ம முதலமைச்சர்
முதலமைச்சருடைய உடல்நிலை அப்படிங்கிறதுனால ஒரு தவறான தகவல் வந்து அவசரப்பட்டு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம வந்து முழுமையா அதை வந்து தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளிடம் பேசி அதை ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நம்ம உத்தரவாதப்படுத்தி கொண்ட பிறகு நம்ம மருத்துவமனை நிர்வாகத்தையும் தொடர்பு கொண்டு அவங்க எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் முதல்ல நம்ம வந்து இந்த செய்தியை வெளியிட்டோம். அந்த செய்தியை நம்ம வந்து வெளியிட்ட அடிப்படையில தமிழக முதலமைச்சருக்கு ஒரு காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவும் ஏற்பட்டிருக்குங்கிறது அப்படிங்கிறத அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இன்று இரவு அனுமதிச்சல வந்து நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல் வந்து ஒரு ஏறக்குறைய இரவு 10:30 மணி அளவுல, நேற்று இரவு 10:30 மணி அளவுல தமிழக முதலமைச்சர் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவு காரணமாக அவங்க வந்து அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வந்த உடனே அவங்களுக்கு முழுமையான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. டாக்டர்களுடைய நம்ம வந்து இது ஒரு பெரிய திட்டமிடல் இருக்குன்னு நம்ம வந்து அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை, அவ்வளவு பூதாகாரமா யோசிக்க வேண்டியதில்லை. யாருமே வந்து நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறது போல இது போன்ற பிரச்சனைகளை வந்து யாருமே உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு. பல சமயங்கள் அந்த செய்திகள் புரளியா இருக்கு, சில சமயங்கள் அந்த செய்திகள் உண்மையா இருக்குது. பட் இன்னைக்கு தகவல் தொடர்புடைய வளர்ச்சினால நீங்க அதெல்லாம் நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். முதலமைச்சருடைய உடல்நிலையை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து 10:30 மணிக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10:30 மணி அளவுல முன்ன பண்ண ஒரு 10 நிமிஷங்களுக்கு தகவல்கள் வெளியில வந்து ஒரு 11 மணி அளவுல வருது. நம்முடைய செய்தியாளர் ஒரு 11 மணி அளவுல நம்மள வந்து கூட்டு தகவல் சொன்னார். அது வந்து நம்ம இன்னொரு செய்தியாளர் மூலமா நம்மளே அதை உறுதிப்படுத்துறோம். நம்முடைய செய்தியாளர் சங்கர் வந்து அதை சொன்னாரு. அப்புறம் செய்தியாளர் ராஜா வந்து அந்த தகவலை சொன்னாங்க. நம்ம செய்தியாளர் எல்லாம் 2 பேர் 3 பேர் அதை உறுதிப்படுத்தின பிறகு திரும்பவும் நம்ம வந்து இல்ல, நம்ம வந்து அரசு தரப்புல உயரதிகாரிகிட்ட பேசுவோம் சொல்லி பேசணும். அப்புறம் மருத்துவர்கிட்ட பேசணும். நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம வந்து முதல்ல வந்து அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம். நம்ம அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தகவலை சொன்னோம். அந்த தகவல் தான் உண்மை அப்படிங்கிறத, தனி தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மை அப்படிங்கிறத அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட அவங்களுடைய செய்தி குறிப்பு அதை நிரூபிச்சது. செய்தி குறிப்பில் ஏற்கனவே சொன்னது போல அவங்களுடைய COO அவர் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் தலைமை செயல் அதிகாரி திரு சுப்பையா விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து இந்த பிரஸ் ரிலீஸை வெளியிடுறாங்க. திரு சுப்பையா விஸ்வநாதன் அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைமை செயல் அதிகாரி அவர் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிடுறாரு. அதுல வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உண்மைதான், அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவும் உடல்ல இருந்தது. அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப சீரா இருக்குது, ஒன்றும் கவலைப்படும்படியான எந்த விஷயங்களும் இல்லை. மருத்துவர்கள் வந்து முழுமையா அதை அவங்களுடைய உடல்நிலையை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு இருந்தது. நம்ம அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நம்முடைய செய்தியாளர் வந்து களத்திலேயே இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் முன்னாடியே இருந்து அங்கிருந்து நம்ம செய்திகள் கொடுத்துட்டு இருக்காரு பாக்குறோம். நம்ம வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலை மீது அக்கறை கொண்ட தொண்டர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த தகவலை கேள்விப்பட்டு உடனே மருத்துவமனைக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால காவல்துறை வந்து முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியா இரவோடு இரவா ஆணையாளருடைய சென்னை மாநகர ஆணையாளருடைய உத்தரவு பேர்ல, ஜார்ஜ் உத்தரவு பேர்ல வந்து உடனடியாக அதை மேற்கொண்டாங்க. அப்போ வந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய கிரீம் சாலைக்கு செல்லக்கூடிய நிறைய குறுகிய வழித்தடங்கள் நிறைய உண்டு. அதுவும் மெயின் ரோடுமே அங்க இருக்குது. ஒரு வழி பாதையாக இருந்தாலும் கூட, இருவழி பாதையாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்துல சின்ன சின்ன லேன்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய குறுகலான பாதைகள்லாம் உண்டு. அதனால எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க வந்து காவல்துறை கண்காணிப்பு வந்து தொடர்ந்து போட்டிருக்காங்க. அங்க வந்து உள்ள யாரையும் அனுமதிக்கல. முதலமைச்சருடைய கான்வாய் வந்து திரும்ப போறதுக்கு வசதியா இருக்கணும். அங்க வரக்கூடிய வேறு நோயாளிகளுக்கு வந்து எந்த அசௌகரியம் இருக்கக்கூடாது. அங்க வரக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்கள் அங்க நிறைய தங்கியிருப்பாங்க. நமக்கு தெரியும், நிறைய வெளிமாநில இருந்து வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அங்க வந்து நிறைய நடமாடுவாங்க. அவர்களுக்கு எந்த அசௌகரியம் இருக்கக்கூடாதுங்கிறக்கா காவல்துறையினர் வந்து முழுமையா அந்த இடங்கள் எல்லாம் வந்து யாரையும் அனுமதிக்காம இருக்காங்க. நம்முடைய செய்தியாளர் சங்கர் வந்து வேற யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி முதல்லயே அந்த தகவல் தெரிஞ்சதுனால அவர் வந்து அந்த மருத்துவமனை பக்கம் அவரால் செல்ல முடிஞ்சது. மற்ற நண்பர்கள் யாரையும் அவங்க வந்து அனுமதிக்கல, அங்க வந்து கூட்டம் சேரக்கூடாதுங்கிறதுனால. இப்ப அங்க வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை வந்து பரிபூர்ண குணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால, முழுமையான சீரடைவை நோக்கி போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தெரியுது. அப்படிங்கிறனால ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் செஞ்சுட்டு தோட்டத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு மருத்துவர் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்குள்ளாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அவங்க வந்து இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப கான்வாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா நமக்கு செய்தியாளர் சங்கர் கொடுக்கக்கூடிய தகவல் இருக்குது. அங்க வந்து முதலமைச்சர் வந்து அங்க வரும்போது அவங்களுக்கான ஒரு கான்வாய் எப்பயுமே உண்டு. இப்போ வந்து திரும்பி அவங்க வந்து மருத்துவமனையில் அப்பல்லோ மருத்துவமனை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனை வந்து போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய
தனது இல்லத்துக்கு வந்து அவர் திரும்புறதுக்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருக்கு. அதோடைய காட்சிகள் நம்மளால காண முடியல. ஆனா மருத்துவமனை வாசல்ல தான் நம்ம இருந்தாலும் அந்த காட்சிகள் நம்ம வந்து காண கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போட்டு காவல்துறையினர் எல்லாம் முழுமையாக குவிக்கப்பட்டு அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிச்சுட்டு முதலமைச்சர் ரொம்ப சீக்கிரம் குணமடையணும் அவங்களுடைய வேண்டுகோளோட இருக்கிறாங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக முதலமைச்சர் வந்து இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ உள்ள நிலவரம் தான் ஏற்கனவே நம்ம சங்கர் சொன்னது போல செகண்ட் பிளாக்ல 2வது பிளாக்ல அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவங்களுக்கு வழக்கமாகவே எல்லாருக்குமே அங்க வந்து பல்வேறு விதமான சிகிச்சைகள் அங்க வந்து உண்டு. இது வந்து ஒரு ஒரு சாதாரண இயல்பான எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவங்களுக்கு வந்து காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவு ஏற்படுறதுனால வந்து ஒரு அப்சர்வேஷன்ல மட்டும் வச்சிருந்திருக்காங்க. இந்த அப்சர்வேஷன்ல ஒரு நல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல முதலமைச்சருடைய உடல்நிலை மற்றும் அவருடைய மனோபலம் இதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி வந்து ரொம்ப துரிதமா இருக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். அதனால அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப ஹெல்தி கண்டிஷன்ல இருக்கனால அவங்கள வெறும் அப்சர்வேஷன் மட்டும் வச்சுட்டு எந்த நேரமும் அவங்க வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணப்படலாம் அப்படின்னு தகவல் தெரிவிக்குது. அங்கதான் மருத்துவமனையில் வரக்கூடிய தகவல் தான் முதலமைச்சர் உடல் நலத்தோடு இருக்கிறார், கவலைப்படும்படியாக எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து சாதாரணமான காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைபாடும் தான் இருந்தது. அதுக்கான பரிபூர்ணமான சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டது. காவல்துறை உயரதிகாரிகள் வரக்கூடிய முதல் காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா உயரதிகாரிகளும் வர்றாங்க. அவங்க வரக்கூடிய நேரடி காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தது போல அதிமுகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. திரு பாலகங்கா அங்க வந்து ஏற்கனவே வந்திருந்தாரு. வளர்மதி அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்திருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அங்க வந்திருந்தாங்க. சோ சென்னையை சேர்ந்த முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கும் தமிழக முதலமைச்சர் உடல்நலக்குறைவு கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் அந்த பகுதிக்கு முதல்ல வந்துட்டாங்க. அமைச்சர் பெருமக்களும் கூட அங்க சிலருக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாருமே முதலமைச்சரோட பரிபூர்ணமா உடல்நலம் பெற்று அவங்க வந்து வீட்டு திரும்பணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கூட வந்திருக்காங்க. அவங்களுடைய உடல்ல கவலைப்படும்படியா எதுவும் இல்லை அப்படிங்கிறது மருத்துவ குறிப்புல இருந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு கவலைப்படும்படியான பிரச்சனைகள் கிடையாது. காய்ச்சலும் நீர்ச்சத்து குறையும் அது வந்து இயல்பான சிகிச்சை காரணமாக இது வந்து சரி பண்ணக்கூடியதுதான். வந்து முதலமைச்சருடைய வயது, முதலமைச்சருடைய உடல்நிலை காரணமா மருத்துவமனைக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இன்னும் ஈஸியா ரெக்கவரி ஆயிடலாம் அப்படிங்கிற மருத்துவர்களுடைய ஆலோசனை பேர்ல அவங்க வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு வந்து முழுமையான உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பிளஸ் வந்து அவங்களுக்கான சிகிச்சைகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து அப்புறம் அப்சர்வேஷன்ல வைக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை வந்து ஒரு ஃபுல் ரெக்கவரி கொடுத்து முழுமையான மனோபலத்தோட உடல் பலத்தோட அவங்க இருக்கிறதுனால அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றது பத்தின ஆலோசனைகள் நடந்துட்டு வருது. நம்ம ஏற்கனவே நம்ம செய்திகளை குறிப்பிட்டது போல கான்வாய் கூட எந்த நேரமும் கிளம்புவதற்கான தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கு. காவல்துறை உயரதிகாரிலாம் நம்ம வந்து ஆலோசனை பண்ணக்கூடிய பாக்குறோம். முதலமைச்சருடைய உடல்நிலை குறைவு இருக்கிறதுனால அவங்க வந்து இப்ப வந்து நண்பர்கள் தொண்டர்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடு எல்லாம் செய்யறது அப்படிங்கிற ஆலோசனை பண்ணி அதை நேரடியாக அந்த இடத்தை பார்வையிடுறதுக்காகவும் எந்தெந்த வழிகள்ல போறதுக்கான வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அப்ப மற்ற தொண்டர்கள்லாம் எந்தெந்த வழியில வருவாங்க அதுக்கு என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வாயில இருக்கக்கூடியவங்களும் செக்யூரிட்டி செல் சிஎம் செக்யூரிட்டி செல் தனியா வந்து முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவு அப்படிங்கிறது தனியா இருக்கு. நம்ம வந்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி வரக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் வந்திருந்தாங்க. கோகுலேந்திரா வந்தாங்க. நிறைய நண்பர்கள் அங்க வந்து வந்துக்கூடிய அதிமுக சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் வந்து அங்க அமைச்சர் பெருமக்கள் உட்பட முக்கியமான பிரமுகர் வரக்கூடிய நம்ம அங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து எல்லாருமே அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய அங்க பாதுகாப்பு ஏற்பாடு என்ன செய்யலாம், எந்தெந்த வழியை வந்து மாற்றலாம். இரவு நேரத்துல பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசலோ சிக்கலோ பிரச்சனையோ இல்லை அப்படின்னாலும் கூட அதிமுக தொண்டர்கள் அந்த இடத்துல குவியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஏற்கனவே திரு சங்கர் நம்ம செய்தியாளர் அங்க அப்பல்லோ மருத்துவமனை கொடுத்த தகவல் படி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள எல்லா முனைகள்லயும் நம்ம வந்து எல்லா வழிகள்லயும் அங்க அதிமுக குவிந்து கிடக்கக்கூடிய நம்ம காட்சியில பாக்குறோம். அவங்க எல்லாருமே வந்து தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை நீங்க பார்க்க முடியும். பாலகங்கா, கோகுலேந்திரா, வளர்மதி மற்றும் அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள், அமைச்சர் பெருமக்கள், காவல்துறை அதிகாரிகள் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா அங்க வந்து தகவல் கேள்விப்பட்டு வரக்கூடியதை நம்ம பாக்குறோம். இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை, உடனே உடம்பு திரும்ப முடியாதனால மற்றவர்கள் அழைக்கப்படுவதில்லை. ஸோ வந்து எல்லாமே தகவல் கேள்விப்பட்டவங்க சென்னையில இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தானாகவே முன் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க, மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாங்க. அது மாதிரி வரக்கூடியதை எதிர்பார்த்து காவல்துறை முன்னாடியே பாதுகாப்பு ஏற்படலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா முனைகளும் அந்த எந்தெந்த பகுதிகளெல்லாம் மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அங்க எல்லாருமே காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்காங்க.
தொண்டர்கள் அங்க அதுக்கு மேல போறதுக்கு அனுமதிக்கல. நீங்க போக வேண்டியதில்லை, முதலமைச்சர் வந்து திரும்ப வந்துருவாங்க, அங்க போய் நீங்க வந்து அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டாம், மருத்துவ நிர்வாகத்துக்கும் பிற நோயாளிகளுக்கும் அவருடைய உறவினருக்கும் எந்த தொந்தரவும் நம்மளால இருக்கக்கூடாது அப்படின்னு தகவல் சொல்லி அவங்க காவல்துறையினர் எல்லாம் தொண்டர்களை அங்கங்கேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் முதலமைச்சர் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பலாம் அப்படின்னு முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அங்க நம்ம செய்தியாளர் களத்துல இருந்து இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய காட்சிகளை நம்ம நேரடியா முதல் காட்சியில நம்முடைய செய்தியாளர் சங்கர் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து முதலமைச்சர் உடல்நிலை பற்றியும் மருத்துவருடைய செய்தி குறிப்பு பற்றியும் அங்கு வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பற்றியும் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் பற்றியும் முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றியும் முழுமையான தகவல்களை களத்துல இருந்து நம்ம செய்தியாளர் சங்கர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு கவலைப்படும்படியான எந்த விஷயமும் இல்லை. ஏற்கனவே மருத்துவ நிர்வாகம் குறிப்பிட்டது போல எந்த நேரமும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக வீடு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்சர்வேஷனுக்காக சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அந்த கண்காணிப்பு மருத்துவருடைய கண்காணிப்புங்கிறது ஒவ்வொரு குறைபாடை பொறுத்து ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து அது வந்து சில மணி நேரங்களும் சில நாட்களோ நீடிக்கலாம். முதலமைச்சருக்கு வந்து ஒரு இயல்பான சாதாரணமான எல்லாருக்கும் வரக்கூடிய காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவு தாங்கனால சில மணி நேரமே அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முதலமைச்சர் வந்து எப்பவுமே வீட்டுல அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என்னதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வந்து மருத்துவமனையில எவ்வளவுதான் ஒரு அற்புதமான சிகிச்சை வந்து ஒரு அற்புதமான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலுமே மருத்துவமனையில் இருக்கிறது மருத்துவமனை தான். அது வந்து ஒட்டுமொத்தமா ஒரு சூட்டு மாதிரி இருந்துட்டா கூட மருத்துவமனையில் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு அன்ஈசியான விஷயங்கள் தான் கொடுக்கும். அதனால முதலமைச்சர் வந்து நான் இல்லம் திரும்புறேன்னே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வந்து அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து தொடர் கண்காணிப்பு தேவையில்லை, வெறும் ஒரு சூப்பர்வைசிங் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது அவங்க உடனடியாக முதலமைச்சரை எப்பனாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி போயஸ் தோட்டத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதலமைச்சர் அங்கிருந்தே தன்னுடைய பணியில ஒரு நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அது வந்து அதை பத்தி முழுமையா நமக்கு தெரியல. மருத்துவர்களுடைய அடுத்த கட்ட தகவல்கள் மருத்துவமனையில் வந்த பிறகுதான் நமக்கு வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டது, என்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன, அவங்களுடைய பிசிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மென்டல் பலம் அவங்களுடைய மனோபலம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவங்களுடைய அது மூலமா அவங்க எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆனாங்க, என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மருத்துவர்களுடைய அடுத்த செய்தி குறிப்பு மூலமா தான் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா தெரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில நமக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில முதலமைச்சருடைய பாடி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, எந்த குறையும் இல்லை, அண்டர் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மருத்துவமனை வட்டாரங்கள் வந்து தகவல்களும் நம்முடைய செய்தியாளர் சங்கர் சொல்லக்கூடிய தகவலும் தான் இருக்கு. என்ன இருந்தாலும் முதலமைச்சர் வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவலைப்படுவதற்கோ பதட்டப்படுவதற்கோ பிரச்சனைக்கோ இதுல எதுவுமே இல்லை. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பரிபூர்ண உடல் நலத்துடன் இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன.